என்கிட்ட ஒரு பேஷண்ட் கேட்டாங்க, டாக்டர் நான் 10 வருஷமாட்டு சுகருக்கு மாத்திரை ஒழுங்காக சாப்பிட்டுட்டு இருக்கேன். எப்படி ஒழுங்காக சாப்பிட்டுட்டு இருக்கேன் சுகருக்கு மாத்திரை, சரியா? நேற்றைக்கு பிளட் டெஸ்ட் பண்ணும்போது விரவயத்தில் 230, சாப்பிட்ட பிறகு எவ்வளவு 342. ஒரு 10 வருஷம் ஒழுங்காக சாப்பிட்ருக்கு மாத்திரை, சரியா? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த உலகத்தில் சுகருக்கு மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுனால யாருக்கா சுகர் சரியா இருக்கா? சொல்லுங்க. மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுனால யாருக்கா சுகர் சரியா இருக்கு? இந்த உலகத்தில் யாருக்கா சரியா இருக்கா? கரிஞ்சீரகம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்துனாங்களா? சொல்லுங்க. கரிஞ்சீரகம் சாப்பிட்டதில் யாராவது சுகர் மாத்திரை நடத்துனாங்களா? கருவேப்பிலை சாப்பிட்டதில் யாராவது சுகர் மாத்திரை நடத்துனாங்களா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சதில் யாராவது இன்சுலின் நடத்துனாங்களா? இல்லை சுகர் மாத்திரை நடத்துனாங்களா? இல்லை ப்ரெஷர் மாத்திரை நடத்துனாங்களா? இல்லை கொலஸ்ட்ரால் மாத்திரை நடத்துனாங்களா? இல்லை தைராய்டுக்கு மாத்திரை நடத்துனாங்களா? நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சதில்ல சொல்லுங்க. இல்லை ஆவாரம்பு குடிச்ச யாராவது சுகர் மாத்திரை நடத்துனாங்களா? இல்லை இன்சுலின் ஊசி நடத்துனாங்களா? சொல்லுங்க. இல்லை வெந்தயம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்துனாங்களா? சொல்லுங்க. வெந்தயம் சாப்பிட்டு யாராவது சுகர் மாத்திரை நடத்துனாங்களா? இல்லை இன்சுலின் நடத்துனாங்களா? நடைபயிற்சி மட்டும் பண்ணி யாராவது சுகர் மாத்திரை நடத்துனாங்களா? நடைபயிற்சி மட்டும் பண்ணி யாராவது ப்ரெஷர் மாத்திரையோ இல்லை கொலஸ்ட்ரால் மாத்திரை நடத்துனாங்களா? இல்லை இன்சுலின் ஊசி நடத்துனாங்க? நடைபயிற்சி மட்டும் பண்ணி சொல்லுங்க. நல்லா காது கொடுத்து கேட்டுக்கிடுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன். என்னது நாலாவதுன்னு சொன்னேன்? உடல் பருமன். சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன். இந்த 4க்குமே ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? இந்த 4 நோய்க்கும் ஒரே ஒரு காரணம் தான், தெரியுமா? அதுக்கு பேர் தான் என்னது? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இது ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிடுங்க. எழுதி வச்சுட்டு நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன விஷயம் கரெக்டாக இருக்கும். எழுதி வச்சு செக் பண்ணி பாருங்கள். வேணும்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா ஒரு வழி தான் இருக்குது, ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ்டு கரெக்டாக எடுக்கலேன்னு வைங்களேன், முதல்ல 2 மாத்திரை, அப்புறம் 4 மாத்திரை, அப்புறம் 8 மாத்திரை. அது மட்டும் இல்லை, வாழ்க்கை முழுவதும் இன்சுலின் கூட தான் வாழ வேண்டியது இருக்கும், சரியா? இந்த தம்பி பாரு 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 140 70 கிலோ. ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. இந்த தம்பி போய் நான் ரோட்டில் போய் நான் ஓடக்குன்னு சொல்லலை. நான் கொடுத்தது எல்லாமே பேலன்ஸ் டயட் மட்டும்தான். இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க. டெய்லி ஒரு 3 தடவை கேட்டு பாருங்கள். டெய்லி ஒரு 3 தடவை கேளுங்க. 3 தடவை கேட்டிங்கன்னா போட்டிருக்க மாத்திரை என்ன, போட்டிருக்க இன்சுலின் என்ன, இதெல்லாம் உங்கள் மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகும். இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த வேர்ல்டில், இந்த உலகத்தில் நிறைய பேர் இந்த விஷயம் தெரியாமல், எந்த விஷயம் தெரியாமல், இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பற்றி தெரியாமல் இந்த மாத்திரையும் சாப்பிட்டு இந்த இன்சுலினும் சாப்பிட்டு எந்த நோயும் தெரியாமல் வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்ல வேண்டிய அவசியம், நீங்களே பார்த்துருக்கீங்களா இல்லையா? உங்களுக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் புதுசு தானே, கரெக்ட் தானே? வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வேர்ல்டில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? ஸ்டே டியூன்.